ஷேய் பிரமா, என்னப்பா நவநாத் முனியப்பன் முனியாண்டி, நாங்கள் கணக்கு சூரியன். என்னப்பா கப்பல் எரிச்சாச்சா? இந்த ஜெம்மத்தில் எரிச்சு ஆகணும். எல்லா கணக்கிலும் தப்பு செஞ்ச பூரா 7 நாட்டு சனிக்கிட்ட எரிச்சு ஆகணும். என்னப்பா மன்னராச்சிலையா? அவன் என்ன வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே போனா அது எப்படி கணக்கு ஓடுதுன்னு பார். 7 நாட்டு சனிக்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பூரா அப்படியே அவனுடைய உடம்பு ஆணும் பெண்ணும் குறுகி போகும். அதை எரிக்க மன்னராட்சியில் வச்சு ஆட்டினானா, சமீன் கணக்கில் ஆட்டினானா, இப்போ அரசியல்வாதி ஆட்சியில் ஆட்டுதானா? இந்த 3 கணக்கில் அந்த ஒரே கணக்கில் தமிழ்நாட்டில் உள்ள கணக்கில் அப்படியே சுடுகாட்டு எரிப்பில் எரிக்கையில் அப்படியே உடம்பை அப்படியே குறுக்கிடுவான் கடவுள். முக்கால் சத்தியம் மானிட பிறவியை அப்படியே குறுக்கி அந்த இரும்பு 108 வருஷா எலும்பை, அந்த எலும்பு வருஷா எலும்பை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படியே அப்படியே சருகாக குறுக்கிடுவான். குறுக்கினவொன்னே அப்படியே கூணி போவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. போட்டாச்சு கணக்கு. எல்லா நாட்டிலையும் இயந்திரத்தை தூக்கி உங்கள் அண்ணன் தான் உட்காந்துருக்கான். பாம்பு எலும்பச்சம்பளம் கனி தான் பாம்பு. புரியுதா? சிவன் குடும்பத்தை 7 ஜென்மத்துக்கு முன்னாடி மானிட அவமதிச்ச மாதிரி இன்று வரைக்கும் கைலாசத்தில் அவமதிச்சு உட்காந்துருக்கான். புரியுதா இல்லையா? அவமதிச்சு எப்படி உள்ளே வரான் பார்த்தியா? கடவுள் ஒன்று உட்காந்துருக்காருன்னு தெரியாத அளவுக்கு ஓட்டிட்டு ஆட்டிட்டு வரான். என்ன காரணம்? அரசியல்வாதி தமிழ்நாடு முழுவதும் இடத்த பிடிச்சி நாங்கள் வச்சுருக்கோம். ஓட்டுதமுங்க தமிழ்நாடு, சென்னை மெட்ராஸு பாம்பில் தான் அழியும். முக்கால் சத்தியம் 3வது போர்க்கழகத்தில் சுத்தமாக சைவராய ஆக்கி விட்ருவோம். அங்கே பிளான் எடுக்கும். வெளிநாட்டில் பிளான் எடுக்க விட்டுட்டான். ஏட்ரா நீயே சட்டம். சென்னை மெட்ராஸ்லேருந்து என்னென்ன வாங்குதா, என்னென்ன செய்யுதா, என்னென்ன போகுதுன்னு உள்ள பிளான் எடுத்து தான் உள்ளே தள்ளுதான். ஏர்போர்ட்லேருந்து, விமானத்துலேருந்து, கப்பல்லேருந்து உள்ளே அனுப்புதான். 2ஆம் நம்பராக ஓட்டி ஆட்டி உயிர் பலியில் பூரா ஆடு மாடு கோழி பூரா எக்ஸ்போர்ட் பண்ணுதான் தமிழ்நாட்டில். அப்போ டெல்லியிலே இதே தான் பண்ணுதான். அப்போ டெல்லியில் உள்ள கணக்கு அங்கே எடுக்கான். எட்ரா எல்லா நாட்டுக்காரன் உட்காந்து எட்ரா கண்டார வழிமனை. அங்கே உள்ளவனுக்கு அறிவு கிடையாது. ஒரு பிடிச்சானா அப்படியே ஒரு நாடை கொலை பண்ணணும்னு தான் நினைப்பான். கொலை பண்ணணும்னா அழிக்க நினைப்பான். அதான் கூட கொஞ்சம் உட்காந்து உங்கள் அண்ணன் ஈஸ்வரன் மூளையில் ஏற்றுதான். ட்ரம்ஸ் அடி இப்போ எங்கே வரும்? இங்கே இந்தியாவுக்குள்ளே வரும். இந்தியாவுக்குள்ளே எவன் இருக்கானா? மோடிப்பே அதான் கண்டார ஒளிமனை. தெரியலையாடா? கடவுள் உட்காந்து கணக்கு போட்ட பார்க்கலையாடா? இல்லை கண்டார ஒளிமனை நீ பார்க்கலையாடா? நிதியமைச்சர் முண்டச்சி எப்படி குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி அதுவும் எப்படி? அது முண்டச்சியில் போய் உட்காந்து பூமி அழிக்க வந்த முட்டா குதிமக்க இவன் முண்டப்பே. யார்? பிரதமர் மோடிப்பே முண்டப்பே உட்காந்தா பூமி எப்படி அழிப்பான்? முண்டத்தனமாக தான் ஆக்குவான். பூமியை கண்ணீர் வடிக்க வைக்கான். கண்டார ஒளிமனை இல்லை. எல்லா இடத்துலையும் பில்டிங்கி தரமட்டமாக ஆகிப்போம். இல்லை விவசாயம் கொடுத்துருக்காரு கடவுள் பூமி. அது எதுக்கிட்ட அழிச்சிய கண்டார ஒளிமனை? இல்லை சென்னை மெட்ராஸில் சட்டப்பேரவையில் தூக்கி உட்காருவான். வராதில்லை வரும். அந்த நேரத்தில் அப்படியே பாம்பாலே முடிச்சிருவான் ஈஸ்வரன் பரமசிவன். முக்கால் சத்தியம் அவன் உடம்பு கறி செதறணும். தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் பூரா அப்படியே உடம்பு கறி செதறணும். முக்கால் சத்தியம்.